ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா அருமையான லஞ்ச் ரெசிபி, அதுவும் சிம்பிளான ஒரு லஞ்சு தான் செய்ய போகிறோம். வாங்க அது என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரசத்துக்கு தட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய், பூண்டுப்பல், கூடவே இது கூட கொஞ்சம் மல்லி இலையோட தண்டு. இப்போ இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். நமக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு எலுமிச்சை அளவுக்கு இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த மாதிரி புளி எடுத்து கரைச்சி தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. இது கூட 3 தக்காளி போட்டு அதையும் கரைச்சிக்கலாம். புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சாச்சு. இந்த டைமில் நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ரசத்துக்கு தட்டின மசாலாவை சேர்த்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து. இப்போ நம்ம புளி தக்காளி அதுக்கப்புறமா கொள்ளு வேக வச்ச தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். அடுத்து ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து உப்பு புளியெல்லாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகம் கம்மி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாவது புளிப்பு இருக்கணும், அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். லைட்டாக பொங்கி ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா பொங்கி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்க போது. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி. இந்த மாதிரி நார்மலாக ரசம் செய்கிறப்போ கொள்ளு வேக வச்சு அதை தண்ணியோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ரசம் ட்ரை பண்ணுங்கள். சரியா? டேஸ்ட்டு இப்படி வெறும் ரசத்தை கூட நீங்கள் அள்ளி அள்ளி குடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் ருசி. அடுத்ததாக நம்ம கூட்டு தாளிக்கலாம். கூட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுலாம். வெங்காயத்தோட அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி விட்டுலாம். ஒரு சவுச்சவை இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்து உப்பு, வேக வச்ச கடலைப்பருப்பையும் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது, நம்ம இப்படி உடைச்சா உடையணும், அந்த மாதிரி வேக வச்சா போதும். ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டிங்கன்னா கூட்டு ரொம்ப கொலன்னு இருக்கும். இது கொஞ்சம் பொரியலாகவும் இல்லாமல் கூட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும். அப்போ நம்ம ரசத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி, நிறைய தண்ணியெல்லாம் வேணாம். இந்த அளவுக்கு தண்ணி அந்த காய் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். சவுச்சவ் சீக்கிரமே வெந்துடும். ஆவிலேயே இருந்தால் கூட வெந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடியது தான். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காய் தான், அதனால் ஒரு தேங்காய் போதும். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்ம வதக்கிறப்போ பச்சை மிளகாய் காரத்துக்கு எதுவும் சேர்த்துக்கல, அதனால் நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா காய் பருப்பும் நல்லா சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா தண்ணியும் பாருங்கள் நல்லா வத்திடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய், தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிருக்கணும். சேர்த்து கலந்து விட்டுருவோம். அதிகமாக தண்ணியெல்லாம் வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெனஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், பொரியல் மாதிரி பெனஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாதத்துக்கு இது ஒரு மெயின் டிஷ்ஷாக கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மணமாக ருசியாக அருமையாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ கொள்ளில் தான் துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்து அதை வறுத்துக்கலாம். அப்படியே பச்சையாகவே துவையல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் துவையல் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்ல கலர் மாதிரி வரும். நல்லா இப்போ சப்பையாக இருக்குது பார்த்திங்களா, இது உருண்டையாக வரும்.
நம்ம வறுத்துட்டோம்னா உருண்டையாக வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல் கலரும் மாறி வரும். அவ்வளோதான். பயிர் வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். கொள்ளுப்பயிறு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் ஒரு துண்டு 2 துண்டு அளவுக்கு தேங்காய். இதில் புளி எதுவுமே சேர்க்க வேணாம், வெறும் இது மட்டும் போட்டு அரைச்சி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா கெட்டி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக துவையல் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரசத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். இல்லை சாம்பார் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சைடிஷ் அப்புறம் வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சோன்னா சைடிஷாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதில் புளி போட்டதுன்னா நீங்கள் புளி போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி துவையலெல்லாம் செய்கிறப்போ எல்லாத்துக்குமே புளி போட மாட்டோம். ஒரு சிலதுக்கு இந்த மல்லித்தலை, புதினா தலை இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா புளி போடுவோம். இந்த மாதிரி துவையல் வந்து பயிரில் பருப்புலையெல்லாம் அரைக்கிறப்போ புளி அந்தளவுக்கு சேர்த்துக்கிறது கிடையாது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சமையலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க, சவ் கடலைப்பருப்பு போட்டு ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு. அடுத்து கொள்ளு தண்ணியில் அப்படியே ரசம். நம்ம மொத்தமாக அரைக்காமல் சும்மா ரசத்துக்கு தட்டு ஒலையா எப்பயும் தக்காளி ரசம் பண்ணுவோம் அந்த மாதிரி ரசம் செஞ்சு மேலே வந்து கொள்ளு தண்ணியை மட்டும் ஊற்றி செஞ்சுட்டேன். அடுத்ததாக சாப்பாடு ரெடி. இந்த வெயிலுக்கெல்லாம் சுட சுட சாப்பிடக்கூடாது, வேறு வழி இல்லை, செஞ்சால் தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லி சாப்பாடு எப்படி இருந்தாலும் செய்யணும்ல, அதனால் சாப்பாடு. அதுக்கடுத்து கொள்ளு துவையல், அப்புறமா மண்பானையில் தண்ணி. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி குடித்தா சளி பிடிச்சி காய்ச்சல்லாம் வருது. அதனால் மண்பானையில் ஊற்றி வச்சிடலாம் சொல்லிவிட்டு மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இதை தொட்டால் பாருங்கள், அவ்வளோ ஏசி விட பயங்கரமாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் 25 வருஷத்தில் கோயம்புத்தூரில் இப்படி ஒரு அனலை இப்போ தான் நான் பார்க்குறேன். சிம்பிளான ஒரு லஞ்ச் இது. ரசத்தை ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட்டையும் இந்த மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்டு கடைசியாக ரசத்தை ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இது இந்த கூட்டு வந்து சவுச்சவில் மட்டும் இல்லை, புடலங்காயில் செய்யலாம், சொரக்காயில் செய்யலாம், அப்புறம் வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட செய்யலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டதில் செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட்டில் கூட இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.